வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னா சந்தனம் மன்னன் வீரப்பன் அவரோட சமாதியில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம வீரப்பையா சமாதிக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். பாருங்கள், உண்மையிலுமே நான் இந்த இடத்துக்கு தேடி பிடிச்சி வந்திருக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நடம் வந்தேன், பண்ணவாடிக்கு வந்தப்போ இடம் தெரியாமல் போயிட்டோம். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டேன் எப்படியோ. ஆனால் அந்த இவர் இருக்கிறாங்களேன்னா நம்ம வீரப்பன் சமாதிக்கு எப்படி போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மேட்டூர் டேம்லேருந்து கொளத்தூர் போகிற வழியில் மூலக்காடுங்கிற ஒரு ஊர் இருக்குது. குளத்தூருக்கு முன்னாடியே அந்த மூலக்காடுங்கிற ஊருக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ரைட் சைடில் கட் பண்ணோம்னா உள்ள வீரப்பன் சமாதி கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. இந்த மெயின் ரோடு வந்துட்டு கர்நாடகா மாநிலத்துக்குள்ளே போகிறது மாதேஸ்வரன் மலை போகிற ரோடு. இந்த ரோட்டில் மேட்டூர் டேம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்ரு வந்தாலே மூலக்காடுங்கிற ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் வீரப்ப சமாதிக்கு போகிறது எந்த வழி? சரி, இப்போ நாம் அந்த ரைட்டில் கட் ஆகிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்கள், நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இனி ரைட்டில் கட் ஆகணும். மாதேஸ்வரன் மலை அண்ணா வீரப்ப சமாதிக்கு பாருங்கள். நம்ம ரைட்டில் கட் ஆனதுக்கப்புறம் இந்த ரோட்டில் நேராக மண் ரோடு தான். கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்திங்கன்னா வீரப்பன் சமாதி வந்துடும். அந்த வீரப்பன் சமாதிக்கு லெஃப்ட்டில் கட் ஆகணும். பாருங்கள், நம்ம இந்த இடத்துல தான் லெஃப்ட்டில் கட் ஆகணும். ஆனால் நம்ம கொஞ்சம் நேராக போயிட்டோம். நேராக போனதுனால அங்கே போய் இங்கேயும் நிறைய சமாதிகள் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம கேட்டோம். வீரப்பன் சமாதிக்கிறது இல்லை, அந்த சைடில் போகணும். வண்டி உள்ள போகுங்க. நான் சரி, தேங்க்ஸ். வீரப்பன் சமாதிக்குண்ணே ரொம்ப தூரம் போகணுங்களா? அவங்க சொந்த காடாமா, அவங்க காட்டிலே வச்சுட்டாங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. வருதா வீரப்பையா சமாதி இங்கே தான். வீரப்பையா சரி போட்டுக்கோ. இது இது எது? ஓ, இதுதான் வீரப்பையா சமாதி. அதெல்லாங்கண்ணா அண்ணன். சரி. ஓ, இவர் அண்ணன் மராட்டி. ஓ, அண்ணன் விட்டு பையன். சரி சரி. இது மாதையன். மாதை அவங்க மாதையனோட. ஓ, சரி சரிங்க. இவர் வீரப்பையா, இது வந்து வீரப்பனோட அண்ணன் விட்டு பையன். ஓ, அண்ணன் வீட்டு பையன். ஐகோட்டு வைக்கல. சரி 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 சரி. ஓ, 4 பேர் லைனாக. ஆமாம், 1 2 3 4 பேர். 4 பேர் 5 பேருங்க அங்கே. ஓ, அதாருங்கண்ணா. அது வீரப்பண்ணா அண்ணனோட சின்னம்மா. ஓ, சரி சரிங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் பராமரிப்பு பண்ணிட்டு. சரி சரி. பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி சரி. பார்த்து ஏதாவது 10 ரூபா கொடுத்துருப்பாங்க. சரி சரிங்க. ஏதோ வீரப்பண்ண வந்தால் அவர் 1000 ரூபா கொடுப்பாங்க. சரி சரிங்க சரிங்க. பரவாயில்லைங்க, சந்தோஷம். ஆனால் நீங்கள் இங்கே தான் இருந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது பராமரிப்பு பணிகள் அதாங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப வேற வண்டி தாங்க. பரவாயில்லைங்கண்ணா, ரொம்ப சந்தோஷங்கண்ணா. நாங்கள் இங்கே உண்மையிலுமே வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா உண்மையிலுமே இங்கே வந்து பார்த்ததுக்கு எல்லாத்தோட இதையும் பார்த்துட்டோம். ராம்கண்ணா இந்த அப்படி
எப்படி வரேன் கோயம்புத்தூர் கொடுத்துருப்பாங்களா பிரியாணி பேசாமல் கொடுக்கணும். அதான் பார்த்துருக்கேன். கொடுங்க அடிப்படை 2 பேர் சொல்லி அடிப்படக்கூடாது. ஆள் 10 ரூபா வாங்கிடுது. அதான் என்ன நியாயம்? சரி இந்த சமாதி அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம்னு பார்த்திங்கன்னா மேட்டூர் டேமோட தண்ணி ஃபுல்லாக நம்பினா இருக்கிற இடத்துக்கு கரையோரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது இந்த இடத்துக்குள்ள தான் பார்க்குறோம். பாருங்கள், நாம் இப்போது வீரப்பன் சமாதிக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இப்போ நம்ம கூட வந்த நண்பர் ராம்கண்ணன் வீரப்பன் சமாதியை தொட்டு வணங்குறாரு. பார்த்திங்கன்னா இப்போ நாம் இந்த வீரப்பன் சமாதியை ஒட்டி சுற்றி பார்த்தோம்னா, சுற்றி பார்க்குறபோது பார்த்திங்கன்னா அந்த மேட்டூர் டேம் தண்ணி வந்து தேங்கி நிற்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், இப்போ பார்த்தாலே தெரியும். இது வந்துட்டு மொத்தமாக 5 பேரோட சமாதி இங்கே இருக்குது. வீரப்பன், மாதையன், அதுபோக மாதையனோட ஒய்ஃபு, அப்புறம் அவங்க பையன், அப்படி அதுபோக இன்னொருத்தர் அவங்க சின்னம்மான்னு சொல்கிறாங்க. இத்தனை பேர் உள்ள இதுக்குது. பாருங்கள், சுற்றி மேட்டூர் டேம். பீனத்தம் பக்கத்தில் இன்னொரு ஊர் சொன்னாங்க, செங்கப்பாடி. அது இங்கிருந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னா? அதுலேருந்து 35 கிலோமீட்டர் போகும். அது கர்நாடகாக்குள்ளார போய் கன்னடா தான். அந்த கர்நாடகாக்கு அப்புறம் அந்த ஒகேனக்கல் போகிற ரோடு வருதுங்களே. பாலாறு. பாலாறுலேருந்து ரைட்டில் போனீங்கன்னா 18 கிலோமீட்டர். 18 கிலோ. பாலாத்துலேருந்து 18 அங்கே அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் நேராக போனால் ஒகேனக்கல் போயிருங்களாண்ணா? அந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் வந்து பரிசல் தான் போகணும். பரிசலில் தான் போகணும். சரி சரிங்க. அப்படி தாண்ட முடியாது. சரி சரிங்க. பரிசல் போடுவாங்க, அந்த பக்கம் நீ தாண்டிக்கலாம். சரிங்க. மாதிரி இருந்தால் அதான் அதெல்லாம் இப்படி தான் போகும். சரி சரிங்க. சரிங்க. போய் மேச்சேரியிலேருந்து அதுலேயும் போய்க்கிறேங்க. பெண்ணாகரம் போய் போகிறதில்ல. போகணும். சரி. இதில் போனீங்கன்னா பரிசல் போட்டு போடுவாங்க. சரிங்க. அதை போட்டுருவாங்க. சரி, நன்றிங்கண்ணா. பாருங்கள், நாம் இது வரைக்கும் பார்த்தது வந்துட்டு வீரப்பன், சந்தன மன்னன் வீரப்பனோட சமாதி தான் பார்த்தோம். பாருங்கள், இது வரைக்கும் நம்ம 5 பேர்த்தோட சமாதி பார்த்துட்டோம். நம்ம மேட்டூர் டேமோட கரையில் இருக்கிறோம். இந்த ஊர் வந்து மூலக்காடு. அதாவது மேட்டூர் டேம்லேருந்து குளத்தூர் போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டரில் மூலக்காடுங்கிற ஒரு ஊர் வரும். நாம் இப்போ அந்த இடத்துல தான் இருக்கிறோம். பாருங்கள், எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை நீங்கள் எல்லாருமே விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.